என்னது நீ கொடுக்குற 3 பொருளையும் இந்த சைக்கிள்ல போய் டெலிவரி பண்ணணுமா? ஆமா, பவர்ஸே யூஸ் பண்ண கூடாது. அதுவும் இல்லையா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் பார்சல். சீக்கிரம் தோறடா. என்னவா இருக்கும்? கோழியவா? ஆமா, ஸ்டார்ட். ஏய் ஆடாம நில்லு. சிக்கன் ரைஸ் வாங்கி தரேன், நில்லு. கோழி ஓடாத. அமிக்கிறேன். அப்பா, ஒரு வழியா மாட்டினுச்சுடா. என்ன ஒண்ணுக்கு வர மாதிரி இருக்கு. போயிரும். என்ன சோகம் மாட்டினாண்டா. என்ன சோகம் என்ன சோகம். எவ்வளவு நேரம் நடக்குது? எங்க இந்த கோழியை காணோம். எவன்டா இந்த வேலையை பார்த்தது? என் கோழி ஓடாது. நம்ம ரூட் கிளியர். பிளேஸ் வந்துருச்சு. இந்தாங்க நீங்க ஆர்டர் பண்ண கோழி. எப்படியோ அடிச்சு புடிச்சு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெலிவரி. மாட்டின சிக்கன் சூப்பு தாண்டி. பென்டன் நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்ட. கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல. இது கோழியா இல்ல குதிரையா தெரியல. இந்த ஓட்டம் ஓடுது. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். பிலி 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 பிலி. அடுத்து என்னது? பிலி 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 பிலி. திறந்து தொலைடா. பிலி. பானை தானா? அது வெறும் பானை இல்ல, அதுக்குள்ள பாயாசம் இருக்கு. அந்த பாயாசத்துல ஒரு துளி கூட கீழே சிந்தாம நீங்க 2 நிமிஷத்துக்குள்ள டெலிவரி பண்ணணும். ரெடியா? ஸ்டார்ட். நல்லா கட்டிடுவோம். கட்டெல்லாம் நேரம் இல்ல, வண்டி எடுத்து ஓடிடும். என்ன கயிறை கூட கட்டாம இவ்வளவு அவசரமா போறேன்? நம்மளும் போ. நான் எதுக்கு இவ்வளவு அவசரமா வந்தேன்னு இப்ப தெரியும்டா. என்ன போக மாட்டேங்குது. இந்த ரவுண்ட்ல ஸ்பைடர்மேன் டெலிவரி பண்ணி ஜெயிச்சிட்ட. கால் உடைஞ்சிருச்சு. உங்களுக்கான 3வது பிலி. எங்க எதுவுமே இல்ல. ஆமா, 2 பேரும் ஆல்ரெடி மேட்சை டிராப் பண்ணனால இப்போ உங்களுக்கு பார்சல் கிடையாது. உங்க 2 பேருக்கும் இப்போ ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்கேன். நீங்க தேடி வந்த பழமே அங்கே இருக்கு. அதை எடுத்துட்டு என்கிட்ட வரணும். சீக்கிரம் போங்க, இல்லனா நீங்க மிஸ் பண்ண கோழியை அந்த பழத்தை கொத்தி தின்றும். தின்றுமா? எந்திரிக்க முடியலையா? இங்க கடந்து சாவு. இங்கதான் லொகேஷன் காட்டுது. இங்கதான் இருக்கு. இந்த பழத்தை எடுத்து ஜெயிச்சது நான் தான். அப்ப இந்த பேரி பழம் எனக்கு தானே. பென்டன் நீ ஜெயிச்சிட்டா. உனக்கு தான் இந்த பேரு. என்னது அவன் ஜெயிச்சிட்டானா? இது எப்படி? ஆனா நான் தானே ஜெயிச்சேன். இல்ல, நீ நான் பவர்ஸ் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியும் நீ வெனமை யூஸ் பண்ணிட்ட. கண்டுபிடிச்சிட்டானே. அட பாவி, அப்ப நான் விழுந்ததுக்கு நீ தான் காரணமா? உனக்கு இது வேணும் தான்டா. என்னது? யார் தான் அதிக கிலோ மீன் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உள்ள பேரிச்சம்பளமா? பாத்தியாரே, கொட்டை எடுத்ததா எடுக்காதா ரொம்ப முக்கியம். உள்ள பட. ஆமா, கேம் ஆரம்பிக்கலாமா? ரெடி ரெடி ஸ்டார்ட். ஹேய், நான் மீன் பிடிக்கணும்னு வந்துட்டா மீனை வேண்டா. இப்ப இந்த குளத்துல உள்ள எல்லா மீனையும் எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. இழுக்குது. மொத மீன் மாட்டிருச்சு. என்ன அவன் பிடிச்சா நமக்கு ஒண்ணு மாட்ட மாட்டேங்குது. சும்மா 2 கிலோ தேரும். மிஸ்டர் வெத்து பேச்சு மீனவன், நீங்க எப்படியே பேசிக்கிட்டே இருங்க. நான் எல்லா மீனையும் பிடிச்சி ஜெயிச்சுட்டு போயிடுறேன். வைக்கிறானே, சீக்கிரம் மாட்டி தொலை. பல்வா ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிச்சு. பாம்பு. நல்ல மீனை மாட்டு பார்த்து நான் பாம்பு மாட்டல. பாம்புக்கு போய் பயப்படுறான் பாரு. என்ன நம்ம பக்கம் வருது? சிரிக்கிற நீ இப்ப பாரா. வேணாம், அங்கிட்டு பாம்பு வருது, இங்கிட்டே போட்டுருவோம். இழுக்குது. இழுக்கிறத பார்த்தா நல்லா 5 கிலோ தேரும் போலயே. வந்துரு. என்ன 5 கிலோ இருக்குன்னு பார்த்தா 5 கிராம் கூட தேராது போல. இங்க பாரு. என்ன நம்மளுக்கு தானே வெயிட் அழுத்துச்சு, இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய மீன் மாட்டுச்சு? டேய், நான் மீனை வேண்டா. உன்னை எல்லாம் ஸ்கூல்ல சேர்த்துட்டு மாணவனாலே அவனை நம்ப மாட்டான். நீ எல்லாம் மீனவனா? ஏதோ தப்பா இருக்கே. உன்ன மாதிரி தப்பான ஆளுக்கு எல்லாமே தப்பா தான்டா தெரியும். கொஞ்சமாவது நல்ல விதமா யோசி. என்ன இவ்வளவு வெயிட் இழுக்குது? தூண்டில உடைஞ்சிரும் போலயே. இத மட்டும் இழுத்துட்டோம்னாலே நம்ம ஜெயிச்சிடலாம். சங்கிலி கருப்பு. முதல்ல என்னைய பார்த்தா சிரிக்கிற? சாவுடா. நல்ல வெயிட்டான மீனை மாட்டிக்கிச்சு. அப்பா, முதல்ல போயிருச்சு. ஸ்பைடர்மேன் ஜெயிச்சிட்ட. மீனை வேண்டா. இவன் எப்படி ஜெயிச்சான்? இவ்வளவு பெரிய சுறா மீன் இந்த குளத்துக்குள்ள இருக்க வாய்ப்பே இல்லையே. என்னடா எப்படி நீ யோசிக்கிறியா? எல்லாத்துக்கும் காரணம். டேய், வெளியே வாடா. அப்பா, எவ்வளவு நேரம் மூச்சை பிடிச்சிட்டு உள்ளே உட்கார்ந்திருக்குது. அப்ப இவ்வளவு நேரம் நம்மளுக்கு பெரிய மீன் கிடைக்காம தடுத்தது, இவனுக்கு பெரிய மீன் கிடைச்சது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானா? பண்ணேதான். வேணும், அவனை போட்டு தள்ளிரு. இல்லன்னா வேலை பார்த்தது கூலி கேட்பான். ச்சே. என்னது நீ குடுக்குற 3 கஷ்டமான ரவுண்ட்ல யாரு சிரிக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு தான் உன்கிட்ட உள்ள ஸ்டார் பழமா? ஆமா, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரியாக்ஷன்லயே சிரிக்க வைக்கணும். ரெடியா? இவன் மூஞ்சிய சீரியஸா பார்த்தாலே சிரிப்பு வரும். இதுல சிரிப்பா வேற வைக்க போறானே. நல்ல காமெடியான ரியாக்ஷன் கொடுத்து இவனை சிரிக்க வச்சிட வேண்டியதா. இது ஓகே, கண்டிப்பா சிரிச்சிருவான். ஸ்டார்ட். என்னடா மூஞ்சி இது நல்ல டயர்ல நெஞ்ச தவள மாதிரி இருக்கு.
ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பென்டன் நீ ஜெயிச்சிட்ட. எப்படி ரெண்டாவது ரவுண்ட் காமெடி பண்ணி சிரிக்க வைக்கணும். இந்த ரவுண்ட்ல அவனை நல்ல காமெடி பண்ணி சிரிக்க வச்சே ஆகணும். என்ன பண்றது? போடாங்கோயால சேனலை பார்த்து காமெடி பண்ணிடுவோமா? அது கண்டிப்பா சிரிப்பு வராது. கிடைச்சிருச்சு. ரவுண்ட் 2 ரெடி. சீக்கிரம் வாங்க. ஸ்டார்ட். இப்ப பாருடா, காமெடியில கண் கலங்க வைக்கிறேன். லைஃப்ல ஒண்ணு இல்லனா போர் அடிக்கும். அதே தலையில ஒண்ணு இல்லனா ஒண்ணு இல்லனா கிளார் அடிக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சீக்கிரம் காமெடி பண்ணு. அடுத்து நான் பண்ணணும்ல. டேய், அதான்டா காமெடி. இதான் காமெடியா? அப்ப இதை விட ஏதோ பெஸ்டா வச்சிருப்பானோ? இப்ப நான் காட்டுறேன் பாரு காமெடி. இங்க பாரு காமெடி. எப்படியா? பேசாம இவனை நம்மளே கொண்டுடலாமா? என்ன கடுப்பாகிறேன்? இதான் உண்மையான காமெடி. அதிக வெயிட் தூக்குற பூச்சி அது. தெரியல. மூட்டை பூச்சி. இதெல்லாம் ஒரு காமெடி. என்ன இந்த காமெடிக்கு சிரிக்க மாட்டான்? நம்ம டெக்னிக்கை யூஸ் பண்ணிட வேண்டியதான். இப்ப திரும்ப பாரு. ஏய் சுமாரா, பென்டன் சிரிச்சனால ஸ்பைடர்மேன் நீ ஜெயிச்சிட்ட. அவன் ஏமாத் மூணாவது ரவுண்ட் ரெடியா? அட பாவிலா, யார் ஆப்பனன் வாயில உள்ள தண்ணியை 30 செகண்டுக்குள்ள கொப்பளிக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். என்ன இன்னும் ஆரம்பிக்காம இருக்காங்க? யோ, நாங்க ரெடி. ஆமா, ஏன் நாங்க ரெடி. ஸ்டார்ட் பண்ணு. ஏய் ஸ்பைடர்மேன், என்ன ஏமாத்தலாம் பாக்குறியா? உன் வாயில உள்ள தண்ணியை நீ குடிச்சிட்ட. கண்டுபிடிச்சானே. அதுக்கு தான் சைலண்டா இருந்தியா? பாக்குறானா? சரி சரி, அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். ஆப்பனன்ட்ட நீங்க என்ன வேணா பண்ணலாம். பென்டனுக்கான 30 செகண்ட் ஸ்டார்ட். இப்ப பாரு எப்படி கொப்பளி பண்ணு. சாலா, என்னடா பண்ற? என்னடா அது? நீ எவ்வளவு குளுக்குனாலும் வாயில இருந்து ஒரு சொட்டு வர. இப்ப பாரு. عندي لك رقصة قوية يا الحبيب. இன்னும் கொப்பளிக்கலையா? அடுத்தது ஸ்பைடர்மேன் நீ. அது வாயால் அணையாடா. இப்படி தடுத்து வச்சிருக்கான் தண்ணிய. பாத்து கத்துக்கடா. ஸ்பைடர்மேன் நீ ஜெயிச்சிட்ட. டேய், எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா வாய்க்குள்ள தண்ணிய வச்சிருந்த? வாயில ஃபெவிக்விக் ஊட்டி ஒட்டி வச்சிருந்தடா. ஷாவு. என்னது, நீ குடுக்கற ஜட்டி யார் அதிகமா விக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒன்ட்ட உள்ள எலுமிச்சம்பழமா? ஆமா. வாங்கண்ணே வாங்க, நம்மள்ட்ட எல்லா விதமான ஜட்டியும் கிடைக்குண்ணே. பாப்பா போற ஜட்டில இருந்து தாப்பா போட்டு வச்சுக்கிற ஜட்டி வரை எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும். வாங்க. தாப்பா போட்டதா? வாங்கண்ணே வாங்கண்ணே. அப்படின்னா உன்ட்ட எல்லா ஜட்டியும் இருக்கா? எல்லா ஜட்டியும் இருக்குண்ணே. உங்களுக்கு என்ன ஜட்டி வேணும்? அப்படின்னா சுப்பிரமணிக்கு ஒரு ஜட்டி கொடு. சுப்பிரமணி ஏன் கீழே பாக்குறேன்? யோ, இது மனுஷன் போற ஜட்டியா? நாயை கூட்டிட்டு வர போறியா? ஜட்டியை தூக்கி வாயில திணிக்கவா? வா சுப்பிரமணி போயிடலாம். அடச்சை, ஒரு பழத்துக்காண்டி ஒரு சூப்பர் ஹீரோ இப்படி ஜட்டி விக்க விட்டாங்க. சார், அவன் போறான். நம்மள்ட்ட வாங்க. நம்மள்ட்ட நாய் போற ஜட்டில இருந்து பேய் போற ஜட்டி வரைக்கும் எல்லாமே இருக்கு. அப்படியா? ஆமா சார். இவன்ட்ட இப்படி நாய் போற ஜட்டி எல்லாம் இருக்கு. ஒருவேளை இவன் ஜட்டி எதுவும் கழட்டி கொடுப்பானோ? அப்படின்னா என் சுப்பிரமணிக்கு 25 ஜட்டி கொடுப்பா. இந்தாங்க சார். நீ தான் வியாபாரி. வரேன். நன்றி. மீண்டும் பாருங்க. ஏய், மனுஷன் போற ஜட்டியில பின்னாடி ஒரு ஓட்டையை போட்டா நாய் போற ஜட்டி. இதெல்லாம் ஒரு தொழில் யுக்திடா. இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியுது? ஒருவேளை இங்க வர்றதுக்கு முன்னாடி ஜட்டி தான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பானோ? என்ன ஏதோ பெல் சவுண்ட் கேக்குது? எல்லாம் காத்து பேசுது. அண்ணே, சும்மா போற நீங்க 2 ஜட்டி வாங்கிட்டு போங்க. இல்லப்பா, எனக்கு ஜட்டி போற பழக்கம் இல்ல. அப்ப மணி கோயில் அடிக்கலையா? அண்ணே, நம்மள்ட்ட வாங்க. நீங்க ஜட்டியே போலாட்டி போட்ட மாதிரி காமிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஒரு ஜட்டி இருக்கு. அப்படியா? எங்க காமிங்க. இதான் அந்த ஜட்டி. இதை நீங்க போட்டிருந்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கும்போது ஜட்டி போட்டிருக்க மாதிரியே இருக்கும். ஆனா நீங்க எப்பவுமே ஃப்ரீயாவே இருக்கலாம். தம்பி, இது நல்ல ப்ராடக்டா இருக்கு. அப்ப இதுல ஒரு 30 ஜட்டி கொடுப்பா. இந்த போட்டேனே, கொஞ்ச நேரம் இருங்க. இது நமக்கு தோணாம போச்சே. நம்மளும் இதே மாதிரி ஜட்டியை போட்டு ஊரை ஏமாத்திருக்கேன். தம்பி, குடிக்கார பயலே. இதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு எவ்வளவு சரக்கு பாட்டில் வச்சாலும் ரொம்ப அது மாதிரி ஒரு ஜட்டி கொடு. அதுக்கு நீ கோணி சக்க தாண்டா ஜட்டியா தச்சுக்கணும். அப்புறம் எனக்கு என் ஜட்டி சைஸ் தெரியாது. போட்டு பார்த்து வாங்கிக்கலாமா? எது? ஜட்டியை போட்டு பார்த்து வாங்குறியா? யோ, அதெல்லாம் இங்க தர முடியாது. தம்பி, நான் எது வாங்கினாலும் யூஸ் பண்ணி பார்த்து தான் வாங்குவேன். அப்ப எலி பேஸ்ட் வாங்கினா என்ன நக்கி பார்த்து வாங்குறியா? Why tension? I am going. குடிக்கார பயலே. நம்மள்ட்ட இருக்க ஜட்டியெல்லாம் தங்கமானது, தரமானது. ஆவாரமா பண்ற இந்த குடிகாரன் ஒன்ட்ட தள்ளி விடுறேன்டா. எங்க போனா? யோ, தண்ணி வண்டி. எஸ், நீ கேக்குற எல்லா ஜட்டியும் அவன் வச்சிருக்கான். தகவலுக்கு நன்றி வேல்ராஜ். தம்பி, என்னடா இந்த நாத்தானா இருக்கு? என்ன வேணும்? எனக்கு எவ்வளவு தகவல் ரொம்ப மாதிரி ஜட்டி கொடு. அப்புறம் எனக்கு ஜட்டி சைஸ் தெரியாது. இதுக்கு எங்க போறது? முடிஞ்சா வந்துட்டு வித்து காமிடா பாப்போம். இருக்கு. இருக்கா? நான் பார்த்ததுல நீ தான் ஒரிஜினல் ஜட்டி வியாபாரி. அப்புறம் நம்மளுக்கு ஒரு 50 ஜட்டியா போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும். போட்டுருவோம். பென்டன், நீ ஜெயிச்சுட்ட. உனக்கு தான் இந்த எலும்புச்சம்பழம். டேய், அவன் கேக்குற மாதிரி ஜட்டியே இல்லையே. எப்படா கொடுத்த? அவன் ஜட்டி பாயிட்டு அடியில கத்திரி போட்டேன்டா. இனிமே அவன் எத்தனை பாட்டில் வச்சாலும் கீழே தான் அவளுக்கும் நிரம்பவே நிரம்ப. ஏதோ சைஸ் தெரியல, ஜட்டியை போட்டு பார்த்தா வாங்குவேன்னு சொன்னா. அதுக்கு தான் அவன் ஜட்டியில பெல்ட் வச்சு கொடுத்துட்டேன். வரட்டா? அடச்சே. தெடி, அந்த தர்பூசணி பழத்தை கொடுத்துரு. நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஒருத்தன் என்கிட்ட உள்ள தர்பூசணி பழத்தை திருடிட்டு போயிட்டான். திருடிட்டானா? அவன் எப்படி இந்த ஏரியாக்குள்ள
தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அவனை யாரு பிடிக்கிறீங்களோ அவங்களே அந்த பழத்தை எடுத்துக்கலாம். எது பிடிக்கிறவங்களே பழத்தை எடுத்துக்கலாமா? இது நல்லா இருக்கே. இவ்வளவு பெரிய ஏரியாவுக்குள்ள அவன ஆளைய பார்க்காம எப்படி கண்டுபிடிக்கிறது? அவனோட போட்டோ என்கிட்ட இருக்கு. உங்க 2 பேருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். இந்த தெளிவான போட்டோ வச்சு அவனை எப்படியா கண்டுபிடிச்சிருங்க. இதான் நீ சொன்ன தெளிவான போட்டோவா? என்ன மூஞ்சி தெரியற மாதிரி போட்டோ அனுப்ப சொன்னா முதுகு தெரியற மாதிரி அனுப்பியிருக்கேன். சரி, வேற வழி இல்ல. சரி பிடிப்போம். இவர்கிட்ட கேட்டு பாப்போம். ஐயா ஐயா, இந்த போட்டோல இருக்கவன் இந்த சைடு இந்த தர்பூசணி பழத்தை தூக்கிட்டு போனது எதுவும் பாத்தீங்களா? பாத்தேங்கிறதே 10 நிமிஷம் சொல்றாரு. எந்த பக்கம் போன? அதுவா அண்ணா, அது எனக்கு ஒரு வழியா பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. மறந்துருச்சு. மறந்ததேடா, மணிக்கணக்கா சொல்லிக்கிட்டு இருந்த. போயா கிளவா. ஐயா, கையில காசு இல்லைன்னா ஜிபேல போடுங்க ஐயா. யோ, இவனை ஏன் பாத்திருக்கியா? என்ன தம்பி கேட்டீங்க? யோ, இவனை ஏன் பாத்திருக்கியா? நானா தம்பி? ஆமாடா. பாத்திருக்கேன். இந்த தட்டை கொஞ்சம் முடியல. இதை வேற பண்ணணுமா? நானே கண்ணு தெரியாம இங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவனை பாத்தியா, இவனை பாத்தியா? அப்ப ஸ்டைலுக்கு கண்ணாடி போடலையா? ப்ரோ, நீங்க உங்க ஜாப் கண்டினியூ பண்ணுங்க, நானே போய் தேடிக்கிறேன். மரியாதை போயிரு. திருட்டு பயல இங்கதான் இருக்கான். இந்த இருக்கான். புடிச்சிரும். யாராது? எவன்டா இந்த நேரத்துல? ஹலோ, என் வீட்டுல தீ பிடிச்சு என் குழந்தை அதுக்குள்ள மாட்டிக்கிச்சு, காப்பாத்துங்க. என்ன சொல்றீங்க? சரி, பயப்படாதீங்க, நான் வரேன். அப்படியே வீட்டுக்குள்ள வச்சு போட்டு மக்கள் தொகையா குறையும். ஐயா போனேன் குர்றாத. பழம் கிடைச்சிருச்சு. என்ன குடம் தான் இருக்கு, அப்ப பழம்? ஏ பொம்மை, நல்லா அந்த குடத்தை வச்சு ஏமாத்திட்ட. ஜெயிச்சது நான் தான். ஒழுங்கா அந்த தர்பூசணி என்கிட்ட கொடுத்துரு. எவனோ பிராங்க் கால் பண்ணி ஏமாத்திட்டான். ஜெயிச்சது நீ இல்ல ஸ்பைடர்மேன், பென்டன். என்ன, நானா? எப்படி? பழம் என்கிட்ட தான் இருக்கு. இந்த பழத்தை ஒரு நல்லவங்க கையில தான் சேர்க்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் 2 பேருக்கும் ஒரே நேரத்துல ஃபேக் கால் பண்ணேன். அதுலயே தெரிஞ்சு யார் நல்லவங்க. இதுக்கு தாண்டா கொஞ்சமாவது நல்லவனா இருக்கணுங்கிறது. திருந்துடா.